சற்றுமுன் வெளியான வானிலை தகவல். தமிழகத்தில் நாளைய தினம் பல மாவட்டங்களுக்கு அதி கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க போன்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடல் சீற்ற எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் காஞ்சிபுரம், ஆலம்பரை குப்பம் முதல் சின்ன நீலாங்கரை வரையிலான கடலோர பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கடல் சீற்ற எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எச்சரிக்கையானது பார்த்தீங்கன்னா நாளை 29ஆம் தேதி ஈவினிங் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 3.6 மீட்டர் வரை உயரமான அலைகள் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எனவே பொதுமக்கள் கடலுக்கு அருகாமையில் செல்வதை கட்டாயமாக தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்று முதல் வருகின்ற 30ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா மீனவர்களுக்கான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. தமிழக கடலோர பகுதிகள், அதை ஒட்டியுள்ள குமரி பகுதி மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே காற்றின் வேகம் மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. நாளைய தினம் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த மாவட்டங்கள் போன்ற விவரங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் நாளைய தினம் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். குறிப்பாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதி கனமழையும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அரியலூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க.